தகப்பனே ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோதரம் 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 டாடி உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா. சோதரம்பா 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 அப்பா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் தகப்பனே ஆவியானவரே அப்பா. சோதரம் தகப்பன், இந்த நேரத்துல உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிற ஆவியானவரே அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. டாடி ஆவியானவரே அப்பா. சோதரம் தகப்பனே, அதிகாலையில தேடுகிறவர்கள் அப்பா அவங்க கண்டடைவார்கள்னு சொன்னீங்களே தகப்பனே அப்பா. இந்த காலை வேளையில உங்க சமூகத்தை நோக்கி நாங்க வந்திருக்கிறோம்ப்பா அப்பா. நீங்களே அப்பா சோதரம் தகப்பனை போற்றப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர், பயப்படத்தக்கவர் தகப்பனே ஆவியானவரே. எங்களை குணப்படுத்துகிற மருத்துவர் ஆவியானவரே அப்பா. சோதரம் தகப்பனே, எங்களை உருவாக்கின சிருஷ்டிகரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா. சோதரம் 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 அப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. சோதரம் 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 ஷபாராதாரி கலதரபா ஷராராதாரி கலதரபா அவியானவரே. இந்த நாளை அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க ஆளுகை செய்திருங்க தகப்பனே. எங்க மாமிசம் தகப்பனே பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவியில ஜெபிக்கிறதுலயும் ஆவியில அப்பா ஆராதனை செய்கிறதுலயும் தகப்பனே எங்களுக்கு நீங்க ஆவியானவர் நீங்க துணையோடு அப்பா. சோதர தகப்பனே இதை நடத்த உதவி செய்யுங்கப்பா ஆவியானவரே அப்பா. உம்முடைய பலத்த கரம் தகப்பனே ஆவியானவரே, நாங்க ஜெபிக்கிற எங்கள் மீது இருக்கும்படிக்காக நாங்க கேட்கிறோம். பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் ஆவியானவரே. உம்முடைய கூடாரத்துல வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமோ, அதே போல தகப்பனே உம்முடைய கூடாரத்துல ஜெபிக்கிறதும் ஆராதிக்கிறதும் அத்தனை இன்பமா இருக்கும்படிக்காக நாங்க கேட்கிறோம்ப்பா. எங்களுக்கு இன்பமா இருக்கு டாடி ஆவியானவரே அப்பா. ஸ்தோத்திர தகப்பனே, யாருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும்பா ஆவியானவரே அப்பா. உம்முடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்தீங்களே அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்கும் அப்பா மகா பெரிய தயவுக்கும் அப்பா நன்றி செலுத்துகிறோம்ப்பா அப்பா. அனுதினமும் புதிய கிருபையினால எங்களை போஷிக்கிறவரே அப்பா, புதிய மன்னாவினால எங்களை போஷிக்கிறவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா. சோதரம் தகப்பனே, இந்த காலை வேலையில டாடி உம்முடைய ரத்தத்தினால எங்களை சுத்திகரிக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆவியானவரே அப்பா. சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா. அப்பா சோதரம் தகப்பனே, உம்முடைய சந்ததி என்று ஆவியானவரே அப்பா சொல்றதற்கு தகப்பனே, பரிசுத்த சந்ததி, பரிசுத்த ஜாதி, நீர் நான் தெரிந்து கொண்ட பரிசுத்த சந்ததியின் ஆவியானவரே நீங்க சொல்றதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த சந்ததி தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தரையே சேவிக்கும் ஆவியானவரே அப்பா. அப்பா ஒரு தலைமுறைக்கு அப்பா சோத்திர தகப்பனே ஆவியானவரே அப்பா. சோத்திர தகப்பனே அப்பா, கர்த்தரையே சேவிக்கும்னு சொன்னீங்களே, தலைமுறை தலைமுறையாக தகப்பனே ஆவியானவரே எங்க சேவிப்பீங்கன்னு நீங்க ஆவியானவர் சொல்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் தலைமுறைகளை தலைக்க பண்ணுகிற தேவன் ஆவியானவரே, அது பரிசுத்த தலைமுறையாக இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆவியானவரே. நீர் எங்களோடு ஆவியானவரே இருக்கிறது பரிசு. நாங்க பரிசுத்தமாய் வாழ அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா அப்பா. சோதரம் தகப்பனே, தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. அல்லேலூயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே.
உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. ஆமென். உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. அல்லேலூயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோம். ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோம். உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தையினால். ஆமென். உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. அல்லேலூயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா. அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். ஆமென். எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. அல்லேலூயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர்விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர்விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். ஆமென். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. அல்லேலூயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம். தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். ஆமென். என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. அல்லேலூயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னேசருக்கே. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம்.
மகிமை 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 மாட்சிமை மாட்சிமை மாறா மாறாமைக்கே. என்னேசருக்கே. அல்லேலூயா. மகிமை அல்லேலூயா. மகிமை 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 மாட்சிமை மாறா மாறா என்னேசருக்கே. என்னேசருக்கே. ஆமென். அல்லேலூயா. தகப்பனே, ஆவியானவரே, அப்பா சோதரம் தகப்பனே, இந்த காலை வேளையில அப்பா உம்முடைய சமூகத்தின் அப்பங்களாக தகப்பனே நாங்க இருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, அப்பா சோதரம் தகப்பனே, அப்பா உம்முடைய சமூகத்தின் அப்பம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறதோ தகப்பனே, எங்களை நீங்க இந்த காலை வேளையில ஈசோப்புனால கழுவி ஆவியானவரே எங்களை சுத்திகரிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். வாரத்துல முதலாம் நாளுப்பா, இந்த வாரத்துக்கு உரிய அத்தனை ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே தடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த வாரத்துக்குள்ள எங்களை அனுப்பும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, என்னென்ன சூழ்நிலைகள் என்னென்ன இதுன்னு எல்லாம் உமக்கு தெரியும்பா. ஆவியானவரே அப்பா சூழ்நிலைகளை ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனை ஃபேஸ் பண்ணுகிற அப்பா ஒரு ஞானத்தை எங்களுக்கு இந்த காலை வேளையில தாங்க. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா இச்சைகளுக்கு பாவம் காரியங்களுக்கு உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் தகப்பனே இந்த வாரத்துல எங்களை எதிர்நோக்க கொண்டு இருக்குனா ஏசப்பா எல்லாத்தையும் விலக்கி காத்து டாடி ஆவியானவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தப்படுத்தி எங்களை அனுப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திர தகப்படை எந்த இதுலயும் தகப்படை உமக்கு பிரியமில்லாத காரியம் உம்மை கோபப்படுத்துகிற காரியம் தகப்பனே ஆவியானவரே அப்பா உம்மை வருத்தப்படுத்துகிற காரியம் எதையும் நாங்க செஞ்சிடக்கூடாதுப்பா. எங்க நாவுல இருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துடக்கூடாது. எங்க கண்கள் தகப்பனே அந்த மாதிரி காரியங்களை பார்த்துடக்கூடாது. ஆவியானவரே எங்க கால்கள் உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு தகப்பனே நீங்க வேண்டான்னு சொல்ற இடத்துக்கு போயிடக்கூடாதுப்பா. நாங்க கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் உமக்கு பிரியமானதா செய்யணும்பா. ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே எங்க வாய்க்கு எங்க சிந்தனைக்கு எங்க கைக்கு காலுக்கு எல்லாத்துக்கும் காவல் வைக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே ஷாபாராதாரி கலந்தரேபோ ஷரராதாரி கலதரபா. ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே அப்பா சோத்திர தகப்பனே ஆவியானவரே அப்பா குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொன்னீங்களேப்பா. ஆவியானவரே இந்த வாரத்துல ஆவியானவரே எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை ஆயத்தமாக்கி அனுப்புங்க டாடி. ஆனா உம்முடைய இடத்துல இருந்துதான் எங்களுக்கு ஜெயம் பெறும். ஆவியானவரே அந்த ஜெயம் எங்க ஜெபத்தின் மூலமாக வரும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெபமே ஜெயம் என்று வாசிக்கிறோமே. ஆவியானவரே விசுவாசத்தின் மூலமாக வருகிற அப்பா எங்க ஜெபத்தினால அப்பா வருகின்ற ஜெயம் என்றென்றைக்கும் நிலைக்கும்பா. இந்த வாரத்துல தகப்பனே ஆவியானவரே அப்பா ஒரு ஜெயம் கொள்ளுகிற அனுபவத்தை நீங்க கொடுங்கப்பா. அப்பா எந்த இடத்தை அப்பா சோத்திர தகப்பனே ஆவியானவரே எந்த வேலையை எடுத்தாலும் நாங்க கையிட்டு செய்கிற வேலையை எல்லாம் தகப்பனே உம்முடைய ஜெயத்தினால நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஒரு காரியத்தை நாங்க துவக்குனாலோ தகப்பனே ஆவியானவரே ஒரு துவக்கப்பட்ட காரியத்துல நிலை நிற்கிறதுக்கோ தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்க ஜெபத்தின் மூலமாக நீங்க ஆவியானவரே ஜெயத்தை தரும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனை விசுவாசத்தினால இல்லாம தகப்பனை வேற ஒன்றினாலையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்கப்பா. ஆவியானவரே அந்த விசுவாசம் இல்லாம வருகிற ஆவியானவரே ஜெபம் இல்லாம வருகிற எல்லா ஆசீர்வாதமும் ஆவியானவரே உம்மிடத்துல இருந்து வர்றதே இல்லப்பா. அதனால தகப்பனை ஆவியானவரே அப்பா எங்களுடைய ஆசீர்வாதங்கள் வருகிறது எல்லாம் என் தேவனுடைய கரத்துல இருந்து வரணும்பா. மனுஷர்கள் மூலமாக வரணும், மனுஷர் இடத்துல இருந்து வரக்கூடாதுப்பா. அப்பா மனுஷனா நினைச்சு கொடுத்தா தகப்பனே அதை எங்கிட்ட அப்பா அதை திருப்பி கேட்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இல்ல டாடி ஆவியானவரே அதற்கு பதிலாக வேற எதையாச்சும் எதிர்பார்ப்பாங்கப்பா. அப்படிதான்ப்பா மனுஷனோட உதவிகள்லாம் இருக்கும். எங்கிட்ட இருந்து எதையும் அப்பா எதிர்பார்த்துதான் தகப்பனே மனுஷங்க உதவி செய்வாங்க. ஆனா அந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம உன் நேரத்தை மட்டும் எனக்கு கொடு, நான் உனக்கு எல்லாம் செய்வேன்னு சொல்ற கர்த்தர் அப்பா அந்த நேரத்துல உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக அநேக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் என் தேவன் கட்டளையிட சித்தமா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
ஷாபாராதரி கலந்தராபோ ஷரரதரி கலதரபா. ஏசப்பா ஆவியானவரே, நீங்க இருக்கும் போது எங்களுக்கு எப்போதுமே கவலை இல்லப்பா அப்பா, கலக்கம் இல்லப்பா தகப்பனே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஷாபாராதரி கலந்தரபா ஷரரதரி கலதரபா லுதிரி கலந்தரபு ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே. ஷாபாராதரிக்கல் எந்தரேபோ ஷரரதரிக்கலதெரபா. ஆவியானவரே அப்பா இப்போதும் தகப்பனே எங்க நண்பர்களுக்காக எங்க உறவினர்களுக்காக தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே நாங்க ஜெபிக்கிறோம். எங்களை ஏவ விடுறீங்கப்பா ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. அப்பா அவங்க கையிட்டு செய்கிற ஆசீர்வாதங்கள் அப்பா காரியங்கள் எல்லாம் என் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த ஆசீர்வாதம் உம்மிடத்துல இருந்து வருதுன்னு அவங்க நிச்சயமாய் தெரிஞ்சு கொள்ளணும்ப்பா. நாங்க உம்மை பற்றி நாங்க எங்க நண்பர்கள்ட்ட உறவினர்கள்ட்ட எங்க வீட்டுல சொல்லும் போது என் தகப்பன் ஆவியானவரே அப்பா அவங்க அந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும், அவங்க விசுவாசமா வைக்கணும்ப்பா ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா எங்க வீடு அப்பா சொந்தம் எல்லாருமே தகப்பனே உம்மை சேவிக்க தகப்பனே ஆவியானவரே. இந்த ஜெபம் அப்பா மூலதனமாக இருக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா அப்பா. நீங்க இருக்கும் போது ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே ஒரு சேனைக்குள்ள பாய்வோம், மதில தாண்டுவோம்ப்பா ஆவியானவரே. அப்பா சோத்திரம் தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். மண்களை போல ஓட செய்தீர், மண்களை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். பலத்தாலிடை கட்டி வலியை செவ்வையாக்கி, பலத்தாலிடை கட்டி வலியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர். ஐயா ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் கால்கள் வலுவாமல் நடக்கும் பாதையை கால்கள் நடுவாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கி விட்டீர் அகலமாக்கி விட்டீர் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் அற்புதம் செய்வீர் அதிசயம் செய்வீர் அற்புதம் செய்வீர் அதிசயம் செய்வீர் அப்பனே உம்மை துதிப்பேன் அப்பனே உம்மை துதிப்பேன் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர் ரட்சிப்பின் கேடயம் தந்தீர் என்னாலும் தாங்கிக் கொண்டீர் என்னாலும் தாங்கிக் கொண்டீர் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஆமென் ஆண்டவரே அப்பா சோத்திரம் தகப்பனே பலத்தால இடை கட்டுகிற தேவன் ஆவியானவரே எங்க வழியை எல்லாம் செவ்வை ஆக்குகிற தேவன் ஆவியானவரே கோணலான காரியங்களை தகப்பனே அப்பா உம்முடைய தூதர்கள் முன்னே சென்று தகப்பனை செம்மைப்படுத்துகிற தேவன் ஆவியானவரே என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும்னு சொல்லுறீங்களேப்பா ஆவியானவரே அப்பா நாங்க இன்னைக்கு போற இடத்துக்கு முன்னாடியே ஆவியானவரே நீங்க போய் டாடி உம்முடைய சமூகம் ஆவியானவரே எங்களுக்கு முன்னாக சென்று கோணலான காரியங்களை செவ்வைப்படுத்தி தகப்பனே எங்களை நேர் வழியில நேர்த்தியாக நடத்துகிற ஒரு அனுபவத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஷாபாரா தரி கலந்தரேபோ ஷக்கரா தரிபோ லிதிரி கலந்தரபோ ஷரரா தரி கலதெரபா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா எங்க வாழ்க்கையில கோணலான காரியங்கள் இருக்குப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அந்த காரியங்களை எல்லாம் அப்பா சீர்படுத்தி நேராக்கி தகப்பனே அந்த பாதையில அப்பா அந்த காரியங்களை தகப்பனே எங்களை பண்ண வைக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது நீர் இறங்குவீராக ஆவியானவரை ஆட்கொண்ட தெய்வம் ஆவியானவரே உடைய திரு பாதத்துல நாங்கள் அமர்ந்திருக்கிறோம்ப்பா ஆவியானவரே எங்களை ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே அப்பா உடைய வரங்களினால எங்களை அனல் மூட்டி எழுப்புங்க தகப்பனே ஆவியானவரே ஷாபாராதரி கலதெரேபு ஷரராதரி கலதெரபா ஆவியானவரே அப்பா இந்த ஜெபத்திற்கு வருகிறவங்க அப்பா சோத்திரன் தகப்பனே ஆவியானவரே வருகிறவர்களுக்கும் வராதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் காண்பீங்க டாடி ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திர தகப்பனே அப்பா அது உங்களுடைய வரத்தினாலதான் மாத்திர முடியும்பா ஆவியானவரே நீர் எங்களுக்கு அப்பா எங்களுக்கு உண்டான அப்பா வரத்தை அனல் மூட்டி எழுப்பும்படிக்காக நாங்க செபிக்கிறோம் ஷாத்தாரி கலந்தரேபோ ஷரரதரி கலதரபா ரபலுதிரி கலதரபா தகப்படே எங்களுக்கு நீங்க ஒரு அதிகாரத்தை நீங்க கொடுங்க ஆவியானவரே பிள்ளைன்ற அதிகாரத்தை அப்பா நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா அப்பா சோத்திர தகப்பனே ஆவியானவரே அற்புதம் செய்கிற சுகம் அளிக்கிற வரம் என் தேவ ஆவியானவரே நீங்க கொடுங்க ஆவியானவரே தீர்க்க தரிசனம் உரைக்கிறது தகப்பனே எங்க வரமா இருந்துச்சுன்னா அதை நீங்க எங்களுக்கு கொடுங்கப்பா ஆவியானவரே போதிக்கிறது வரோம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே எங்களுக்கு நீங்க உங்களுடைய ஞானத்தை தந்து ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே வேதத்தை போதிக்கிற அப்பா ஞானத்தை கொடுங்க தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே சும்மா நாங்க வந்துட்டு போற ஜெபிக்கிறதுக்கு இல்லப்பா ஆவியானவரே நாங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆவியானவரே உங்களுடைய வரங்கள் எங்கள் மூலமாக கிரியை செய்தாதான் தகப்பனே ஆசீர்வாதமா அப்பா மற்றவர்களுக்கு நாங்க இருக்க முடியும் இந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே நாங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்பா அதற்காக நீர் எங்களுக்கு அப்பா வரத்தை நீங்க கொடுங்க அனல் மூட்டி எழுப்புங்க தகப்பனே ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா சோத்திரம் தகப்பனே இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே இப்போதும் டாடி ஆவியானவரே
நீங்க எங்களோட காரியத்தை அனல் மூட்டி எழுப்புனதற்காக நன்றி. ஆவியானவரே, எங்க காரியத்தை துவக்குனதற்காக நன்றி. அத தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே ஜெயத்தை அதன்ல தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே, இப்போது அப்பா எங்க குடும்பத்துக்காக நாங்க வருகிறோம். எங்க குடும்ப ரட்சிப்புக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா. ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் டாடி ஆவியானவரே ஷாபாராதா ரிக்கல் அந்த ரேபு ஷக்காராதா ரேபா லூதிரிக்கல் அந்த ரேபு ஷக்காராதா ரேதரபா. ஏசப்பா ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி. ஆட்கொண்ட தெய்வம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே எங்க குடும்பத்தையும் ஆட்கொள்ளும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் தகப்பனை ரட்சிக்கப்படணும். என் தேவன் தகப்பனே ஏதாச்சும் ஒரு சூழ்நிலைய நீங்க ஏற்படுத்தி ஆவியானவரே ரட்சிப்ப கொடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா பரிசுத்தம் உள்ள தேவரே ஆவியானவரே, நாங்க தினமும் காலையில உங்களுடைய சமூகத்துல ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோமேப்பா. ஆவியானவரே, எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் வரணும். சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் வரணும்ப்பா. ஆவியானவரே, அவங்க தனிமையா வர்றது உமக்கு சித்தம் இல்ல, எங்களுக்கு விருப்பம் இல்லப்பா. தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உங்களுடைய சமூகத்துல அப்பா எல்லாரும் வந்து அப்பா ஒரு மனதாய் நாங்க ஆராதனை செய்ய டாடி நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. பாஷாதா ருக்கல் எந்த ரேபோ ஷராரதரிக்கால தேராபா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே, எங்க ஜெபங்களுக்கு தகப்பனே அப்பா நீங்க வார்த்தைகளை சொன்னீங்களேப்பா. ஆவியானவரே, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்களேப்பா. இனி தாமதிப்பது இல்லைன்னு நீங்க சொன்னீங்களேப்பா. ஆவியானவரே, இந்த வார்த்தையை நாங்க அறிக்கை இடுகிறோம். ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே, எங்க குடும்ப ரட்சிப்புல தகப்பனே நீ தாமதம் இருக்காதுப்பா. நாங்க அறிக்கை இடுகிறோம், விசுவாச அறிக்கை இடுகிறோம். நீர் சொன்னீங்க, நீங்க செய்வீங்க, நீங்க சொன்னதை நீங்க நிறைவேற்றுவீங்கப்பா. நாங்க அறிக்கை இடுகிறோம், நாங்க உங்களை நம்புகிறோம். ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே அப்பா என் வார்த்தையில ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லைன்னு நீங்க சொன்னீங்களப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, நீங்க சொன்ன வார்த்தையை நாங்க பிடிச்சுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, உங்க முகத்தையே நாங்க நோக்கி பார்க்கிறோம். நீங்க செய்ய போற கிருபைகளுக்காக மகா பெரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே ஆவியானவரே, ஒவ்வொருவரும் நீங்க அப்படி கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இருக்க நாங்க ஜெபிக்க இருக்கிற அப்பா எங்களோட பிரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தகப்பனே ஆவியானவரே நீர் பரத்திலிருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்பா சபையை நடத்த போற கிருபைகளுக்காக நன்றி. எங்களை தகப்பனே பிரேயர் பாயிண்ட்ஸ அப்பா உம்முடைய பாயிண்ட்ஸ எங்க வாயில வச்சு தகப்பனே ஜெபிக்க வைக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க ஏசப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே நீங்க எல்லாவற்றையும் பார்க்கிறீங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சங்கீதம் 27 27 பக்கம் 685. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும் படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு.
இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையையே காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமேன். இதுல நிறைய வசனம் நம்ம இது பண்ணலாம். ஆனா 4வது வசனம் பார்த்தோம்னா, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் அதே கேட்டேன். ஒரு ராஜா, தாவீது ராஜா, சோ அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, ராஜாவுக்கு அவ்வளோ வேலை இருக்கும், அவ்வளோ இது இருக்கும், உட்கார்றது கூட நேரம் இருக்காது, தூங்குறது கரெக்டா கூட, அதுவுமே எப்ப தூங்குவாங்கன்னு தெரியாது, மேபி கரெக்டா தூங்கலாம். ஆனா அந்த வேலை நேரத்துல அவங்களுக்கு உட்கார கூட நேரம் இருக்காது. ஆனா அந்த ராஜா வந்து சொல்றாரு, ஒன்னே ஒண்ணுதான் அவர் கேக்குறாராம், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கவும். சோ ஆலயத்துல அவரோட மகிமை தங்கும். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதை நாடுகிறேன். சோ அவர் ஒரு ராஜாவே சொல்றாரு, அவரோட ஆலயத்துல நான் தங்கி இருக்கிறதா நான் நாடுவேன், அது ஒன்னதான் நான் கேக்குறேன் அப்படின்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு ராஜாவே இது பண்ணும்போது அதான் யோசிக்கணும். அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் வந்து போய் சுவிசேஷம் சொல்லல, ராஜாக்கள் எல்லாம் போய் நான் கேட்பேன், புதிய ஏற்பாட்டுல எல்லாம் அவ்வளவுலாம் வந்துட்டு இது பண்ணிருக்காங்களே ஏசப்பா, பழைய ஏற்பாட்டுல என்ன ஏசப்பா அவங்க பண்ணாங்க, ஏன்னா ஆரம்ப கட்டத்துல ஞானம் இல்லாதப்ப பழைய ஏற்பாட்டுல குடும்பத்தை வழி நடத்தினாங்க, நாட்டை வந்து இது பண்ணாங்க. ஆனா அவங்க எல்லாம் எங்கேயும் போய் சுவிசேஷம் சொல்லலையேப்பா, எங்கேயும் போய் உங்களுக்காக பாடுபடலையப்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் வந்துட்டு இது கிறிஸ்டின் படம் ஒவ்வொரு இது பார்ப்பேன். தாவீது, சாலமோன் அதெல்லாம் பார்க்கும்போது அதுல யோசியா ராஜான்னு ஒருத்தவங்க அனுப்புனாங்க. சோ அந்த ராஜாவோட மனநிலைமை வந்து ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாரு. நீ பாத்தியா, அவன் வந்து ஆண்டவருக்காக நிக்கிறது வந்து அவ்வளவு கஷ்டம், ஆனா அந்த ஜனங்களே வழி நடத்துறான். இத மத்தவங்கள கும்பிடக்கூடாது, மத்தத கும்பிடக்கூடாது, ஏசப்பாவை தான் கும்பிட சொல்லணும்னு சொல்லும் போது அவனுக்கு அவ்வளோ ப்ரெஷர் வரும், அவ்வளோ போர் வரும். அந்த போர்ல எல்லாம் இது பண்ணி கர்த்தருக்காக நிக்கிறாங்க. சோ அதுவே அந்த நாட்டை வந்து அவங்க வந்து வழி நடத்துறதுக்கு ஒரு இது, நாட்டை ரட்சிக்கிறது அவ்வளோ கஷ்டம். சோ நம்ம சொல்லிடலாம் என்ன அவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னு. அப்பதான் எனக்கு ஆண்டவர் அப்பதான் வெளிச்சமே கொடுத்தாரு. அதான் இது ஆரம்ப கட்டத்துல எனக்கு அந்த பைபிள் நாலேஜ் இல்லாதப்போ கேட்கும் போது ஆண்டவர் சொன்னது. சோ அப்படிதான் வந்துட்டு அவ்வளவு பெரிய ராஜாவே நான் கர்த்தருடைய ஆலயத்தை தான் நாடுவேன், வேற எதையுமே அவர் நாடல. சோ அப்ப இது பண்ணும்போது நம்ம சாமானிய மக்கள் நம்மளும் ஆண்டவரோட ஆலயத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தேடணும், இது பண்ணணும். ஜெபத்துக்குன்னா நம்ம ஓடி வரணும். நம்ம அதான் சொல்றோம், எனக்கு வேலை, ஆண்டவர் அதான் சொல்ல, எனக்கு நீ எவ்வளவு நேரம் கொடுக்குறியோ அவ்வளவு நேரம். இப்ப நான் ஆபீஸ்ல எல்லாம் இது பண்ணும்போது அதான் கடைசியிலதான் விழுவேன். முதல்ல எல்லாம் என் சுய பலத்துல என்னோட சுய அறிவுல நான் பண்ணிடலான்னு உட்காருவேன். ஆனா முடியவே முடியாது. 3 நாள் ஆகும், ஒண்ணுமே முடியவே முடியாது. அப்படி இது பண்ணும்போது எங்களுக்கு 4வது நாள் வியாழக்கிழமை வந்து ஒரு பிரேயர் செல் நடக்கும். அப்ப இது பண்ணும்போது 3 நாள் ஒண்ணுமே நடந்திருக்காது. ஒரே 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரம் வந்து ஏசப்பா எனக்கு தெரியல, நான் போயிட்டு வந்துடுறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேயர் செல்லுக்கு பிரேயருக்கு போவேன். போயிட்டு வந்தோடனே அந்த நாள்ல வந்து நான் 3 நாள் கஷ்டப்பட்ட உழைப்ப வந்து எனக்கு ஒண்ணுமே இருக்காது. 1 மணி நேரம் நான் ஆண்டவருக்கு ஜெபத்துல கொடுத்தும் போது எனக்கு வந்துரும். சோ அப்படிதான் வந்துட்டு ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் வந்து ஜெபத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நம்மளோடது. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 1 மணி நேரம் நான் கொடுக்கலைன்னா இன்னும் எத்தனை நாள் வந்து நான் முடிச்சிருப்பேன்றது தெரியாது. சோ நம்ம கர்த்தருக்காக நேரம் ஒதுக்கும் போது இந்த 5 மணி பிரேயரே நீங்க நினைக்கல எதுக்கு இந்த பொண்ணு வருது அப்படின்னு. ஆனா நான் சென்னையில இருக்கும்போது நாங்க வேலை செஞ்சுட்டு எவ்வளவு இதா இருந்தாலும் எங்களை 5 மணி பிரேயருக்கு வந்து கூப்பிடுவாங்க. சோ எங்களுக்கு வந்து வழி நடத்துறாங்க. ஏதோ ஒரு காரியமா போடு 21 நாள் பிரேயருக்கு, 40 நாள் பிரேயர் அடிக்கடி அப்ப வைப்பாங்க அங்க. சோ என்னதான் இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து எனக்காக பிரயாசப்பட்டு என்னை கூட்டிட்டு போய் இது பண்ணு எல்லாம் பண்ணுவாங்க. சோ அப்ப இது பண்ணும்போது எங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். சோ அந்த இதுல வளர்ந்தது எனக்கு. அப்படி எனக்கு போதிக்கப்பட்டு எனக்கு வளர்க்கப்பட்டதுனாலதான் சரி நம்ம ஒரு காரியத்தை நம்ம ஒரு இடத்துல நம்ம காலையில ஜெபிக்கும் போது இது பண்ணுவாங்க. சோ அப்பயும் நிறைய பேர் வரமாட்டாங்க, ஒரு 4-5 பேர் தான் வருவாங்க. ஆனா தொடர்ந்து நடக்கும், அந்த விட மாட்டாங்க. சோ அதே போலதான் வந்து
இந்த இந்த காரியமும் நான் எப்பவுமே வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அவங்க பண்றாங்களோ இல்லையோ, கர்த்தர் எனக்கு உணர்த்திருக்காரு அப்படின்னா அதை நான் வந்து செய்வேன். சோ அப்படி நம்ம ஆலயத்துக்கு இது பண்ணும்போது எத்தனையோ எனக்கு 5 மணி பிரேயர் வந்து என்னோட வாலிப நாட்கள்ல உதவுச்சு. நான் நிலைச்சு நிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் என்னோட அஸ்திபாரமா எனக்கு போட்ட இப்ப ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்தாரு. எனக்கு ஞானத்துல இதுலதான் வழி நடத்தினேன். சோ அதே போலதான் அவரோட ஆலயத்தை அவரோட நேரத்தை நம்ம தேடணும் அப்படின்னா அவரே வந்து நம்மளுக்கு எல்லாமே செய்வாரு. சோ மெசேஜ் பகுதி என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அதனால நம்ம பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க வந்து என்ன அப்படின்னா முதல்ல தானியலோட இருந்தாங்க. தானியலோட இருந்து ராஜா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொசிஷன் தான். ராஜா அரண்மனையில வந்துட்டு ஒரு உயர் அதிகாரியா தான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து இருக்கிறாங்க. தானியல் அதை விட உயர்ந்த பதவியில இருப்பாங்க, தனியா இருக்கிறாங்க. சோ இந்த 3 பேருக்கும் என்ன வருது அப்படின்னா ஒரு உத்தரவு வருது, பொற்சிலைய வந்து வணங்கணும், ராஜாவோட பொற்சிலைய வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கட்டளை வருது. அப்படி அந்த கட்டளைய மீறாதவங்க, வணங்காதவங்க அக்கினி சூளையில எரியப்படும் அப்படின்னு இந்த கதை வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சோ அதனால வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வணங்க மாட்டாங்க. அதனால ராஜாட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளைண்ட் போகுது. ராஜாக்கும் இப்போ இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 3 பேருக்கும் வந்துட்டு ஒரு உரையாடல் நடக்குது. அவங்க என்ன ராஜா கேக்குறாங்க, சரி நீ அப்ப பணிய மாட்டேன்ட்ட, ஆனா இப்போ பணி, என்னோட முன்னாடி பணி அப்படின்னு சொல்லும் போது இல்ல நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அப்போ வந்துட்டு அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட அந்த தைரியம், இப்ப அவங்களோட வேண்டுதல்னா அந்த வேண்டுதலுக்கு முன்னாடி அவங்க ஒரு தைரியம் இருக்கு. என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு அக்னி சூளை நடுவே போடப்படுவீர்கள். அங்க ராஜா வந்து சொல்றாங்க அவங்க 3 பேர்ட்ட, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ உன் கடவுள் யாரு, நான் இப்போ நீ வணங்கல அப்படின்னா நான் அக்னி சூளையில போட்டுருவோம். அக்னி சூளையில வச்சா நீ அப்படி உங்க தேவன், ஏன்னா அவருக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க நாங்க ஒரு தேவனை கும்பிடுறோம், அந்த தேவனுக்கு தான் வணங்குவோம், வேற எதையுமே வணங்க மாட்டோம், யாரையும் வணங்க மாட்டோம்னு சொல்லும் போது இப்ப அக்னி சூளையில வந்து நாங்க போட போறோம், அப்ப என்ன பண்ண போறீங்க, உங்களை தப்பிக்க போறதுக்கு உங்க தேவன் யாருன்னு கேட்கும் போது அவங்க அவ்வளவு பெரிய ராஜாவை எதிர்த்து சொல்றாங்க. அவங்களோட நாடு இவங்க அடிமையாதான் போயிருக்காங்க, ராஜாதான் உயர் பதவி கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த 3 பேர் சேர்ந்து சொல்றாங்க ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்ல. சோ என்ன ஒரு வைராகியம், போட்டு தள்ளிடுவாங்க, வாயை கூட திறக்க விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த தைரியம் வருது, உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்ல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இதுதான் அவங்களோட வேண்டுதல். விடுவிப்பார், விடுவிக்காமற் போனாலும். 2 வார்த்தை தான். அக்னி சூளை மட்டும் இல்ல, என்ன ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் எங்க தேவன் எங்களை தப்புவிப்பார். இதுதான் அவங்களோட வேண்டுதல். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அக்னி சூளைனா அவ்வளவுதான், எரிஞ்சிருவாங்க. சோ அப்படி ஒரு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், விடுவிப்பார், விடுவிக்காமற் போனாலும். இந்த 2 தான் சாத்ராக், இன்னி வரைக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட இந்த 2 வார்த்தை தான் பேசுது. இத வச்சுதான் ஜெபம் பண்றாங்க. எங்களுக்கு நடந்தாலும் நடக்காம போனாலும் அப்படின்னு, கர்த்தர் செய்தாலும் கர்த்தர் செய்யாமல் போனாலும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. சோ அப்படி நாம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த இடத்துல வந்துதான் ஆவாரு, அந்த காரியம் வந்து நடந்துதான் ஆகும். சோ அப்படி வந்து இவங்க அழகா அதை ஜெபிக்கிறாங்க. விடுவிக்காம போனாலும் நான் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாக உமக்கு தெரிந்திருக்க கடவுள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இது பண்ணும்போது அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, அக்னி சூளை, ராஜாக்கு கோவம் வந்துருச்சு, அக்னி சூளையில போடுறாங்க. 7 மடங்கு அதை காட்டி என்ன பண்றாங்கன்னா அதிகரிக்க செய்யறாங்க, அது தெரியும். அதே போல ராஜா போடுறாங்க. தூக்கிட்டு போடுறவங்க வந்து பலசாலி, ராஜ்யத்துல பலசாலியா இருக்கிறவங்க தூக்கிட்டு போறாங்க. சோ தூக்கி போகும்போது அந்த போடுறவங்களே அக்னியினால எரிஞ்சிருச்சு, அவ்வளவு ஹீட். அப்போ இவங்க உள்ள போனோனையே இன்னொருது என்ன அப்படின்னா அழகா அதுல இருக்கும், ராஜாக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓகேதான். ராஜாக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தருடைய சாயல்ல தேவதூதர் வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து தேவபுத்திரன், ஒரு ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. இவர் எந்த தேவரை பார்த்தாங்கன்னே தெரியாது, ஆனா தேவபுத்திரன் இவர் கண்ணுக்கு தெரியுது. சோ இப்போ இது பண்ணும்போது
பாக்குறாங்க. சரி நான் வெளிய கொண்டு வராங்க. அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா அதுல என்ன ஒரு இதுன்னா, அவங்க சொல்றாங்க அக்கினியோட மனம் வந்து அவங்களோட இதுல இது பண்ணலாம். இப்ப நம்ம அடுப்படியில இருக்கிறோம். அடுப்படியில இருந்து வெளியில வரும்போதே என்ன இருக்கும்? அந்த புகை ஸ்மெல் வந்து இருக்கும். அப்போ அப்போ இது பண்ணும்போது ஒரு அடுப்படியில இருக்கும் போதே நம்மளுக்கு ஸ்மெல் வருதுன்னா, இவங்க அக்கினி சூளைக்குள்ள நடுவுல இருக்கிறாங்க. அவங்க முடி கருகவே இல்லைன்னு சொல்றாங்க. அக்கினியோட மனம் இல்லைன்னு சொல்றாங்க. சோ இவங்களோட விசுவாசம் இதோட அவுட்புட் இதோட இது என்ன பலன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சேதம் கூட கடுகளவு சேதம் கூட வரல. சோ இந்த இந்த காரியத்துல இருந்து நம்மளுக்கு என்ன கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, நம்மளோட வேண்டுதல் வந்து அவ்வளவு வைராகியமா இருக்கணும், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம வந்து மத்தவங்க வந்து எதுக்கு நீ வேண்டுற, இதுதான் நடக்கல சரி விட்டுரு அப்படின்னுவாங்க. இல்ல, நான் கர்த்தர் மேல ஒரு வைராகியம் இருக்கணும். உங்களுக்கு இத குறிச்சு உங்களுக்கு என்ன கவலை? நான் நிப்பேன். நான் எவ்வளவு நாள் வேணாலும் நான் நிப்பேன். நான் கர்த்தருக்காக நிப்பேன். நீங்க சொல்றதுனால நான் மாறலாம் மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு அந்த வைராகியம் வேணும். எத்தனை நாள் நம்ம கேட்டிருப்பாங்க, எத்தனை வருஷம் நீ இப்படியே ஆண்டவரை ஆராதிச்சிட்டு இருப்ப, இப்படியே நீ சர்ச்சுக்கு போயிட்டு இருப்ப, கொஞ்சம் நம்ம கூப்பிடுறத காட்டி அவங்க கூப்பிடுவாங்க, கொஞ்சம் நீ பின்னாடி வா, எதுக்கு எதுக்கு இத்தனை வருஷம்? அப்ப நம்ம கேட்போம், எதுக்கு இத்தனை வருஷம் அப்படின்னு அவங்க கேட்கும் போது நம்ம சொல்லணும், எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு ஆண்டவர் அதான் சொல்லுவாரு. ஆஹ் ஒருவேளை அன்னைக்கு நான் சந்திக்கப்படல அப்படின்னா நான் இறந்து போயிருப்பேன். இத்தனை வருஷம் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை நிக்க வைக்கிறார் அப்படின்னா அவர் கொடுத்த ஜீவன். இந்த ஜீவன் நான் அவர் எப்ப கொடுக்குறாரோ கொடுக்கட்டும், கொடுக்காம போனாலும் நான் அவருக்காக நிப்பேன். அவ்வளவுதான். நான் கொடுக்கல அப்படின்னு அழுதுகிட்டு நான் வந்து பின்மாற்றத்துக்கு நான் போக மாட்டேன். அந்த ஒரு வைராகியம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருந்துருச்சு அப்படின்னா ஆத்மா பின்வாங்கி போகாது. சரிங்களா? யோசிச்சு பார்க்கணும். ரட்சிப்பே எங்களுக்கு அவ்வளவு பெருசு. அதையே கர்த்தர் கொடுத்திருக்காரு. மத்த காரியம் எந்த காரியமா இருந்தாலும் நம்ம அத வந்து ஆண்டவருக்காக நம்ம அத முன்னிலைமை பண்ணிடக்கூடாது. பண்ணோம்னா அவரை வந்து நம்ம வெட்கப்படுத்துறோம், துக்கப்படுத்துறோம். அந்த ரட்சிப்பு வந்து அர்த்தம் இல்லாம போயிடும். சோ நம்மளை ரட்சித்ததே, நம்மளுக்கு ஜீவன் கொடுத்ததே கர்த்தர் வந்து பெரிய நன்மை நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க. எந்த சூழ்நிலையும் நம்ம அவரை விட்டுறவே கூடாது. சோ அந்த வைராகியம் நம்மளுக்கு இருக்கணும். ஆமா எனக்கு வேண்டுதல் இருக்கு, வேண்டுதல் இல்லாத மனுஷனே இல்ல. எனக்கு வேண்டுதல் இருக்கு, எனக்கு இந்த காரியங்கள் தேவை இருக்கு. ஆனா இந்த தேவையை என் தேவன் சந்திப்பாரு, நிச்சயத்திருக்கிறேன். ஒருவேளை சந்திக்காம போனாலும் அவர் சித்தமா இருப்போம், சிலது சந்திக்காம போகாது. அப்போ சந்திக்காம போனாலும் என் தேவனை நான் ஆராதிப்பேன், என் தேவனுக்காக தான் நிப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா, அதுல இந்த இந்த வெயிட்டிங் பீரியட்ல, இந்த காத்திருப்பு காலத்துல நம்மளுக்கு எந்த சேதமுமே வராது. சொல்லலாம் சேதம் வருதுலப்பா, அந்த சேதம் எதுவுமே வந்து கணக்குல இருக்காது. அதாவது அந்த சேதத்துக்கு ஒருவேளை நம்ம சேதம் இருந்துருச்சுன்னா அதுக்கு அத்தனை மடங்கு ஆசீர்வாதம் தருவாரு. இல்ல இது வரைக்கும் அவர் அப்படி ஒரு சேதத்தை அனுமதிச்சதே கிடையாது. எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த மனம் கூட, அக்னி மனம் கூட இல்லையோ, முடி கருகி போகலையோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை வந்து பாதுகாப்பாரு. கண்ணுக்குள்ள வச்சு இமையாக நம்மளுக்கு இருப்பாரு. சோ நம்மளோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா வைராகியம், அவ்வளவு பெரிய வைராகியம் நம்மளுக்கு வேணும். கர்த்தர் எனக்கு செய்வார், செய்யாம போனாலும் எனக்கு வந்து நான் கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரை தேடுவேன், நம்ம இது பண்ணணும். ரெண்டாவது, அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு சேதமும் இல்லாம நம்மளுக்கு பலன் அளிப்பார். சோ வந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே, நீர் எங்களை ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, ஆவியானவரே இந்த இடத்துல கொண்டு வந்து அப்பா இன்னைக்கு பேச வச்ச கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க வேண்டுதல் ஆவியானவரே நீர் கேட்பீங்க, கேட்காம போனாலும்ன்ற விசுவாசத்தை நாங்க தைரியமா எடுத்து வைக்கிறோம்ப்பா. ஏன்னா எங்க தேவன் எங்களுக்கு செய்வீங்கன்ற நிச்சயம் இருக்குப்பா. இன்னைக்கு நாங்க இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்தோம், ஆனா தகப்பனே வாசிக்கிறோம், அதனால எங்களுக்கு இப்படி ஒரு விசுவாசம் எங்களுக்கு உண்டாகுது. ஆனா தகப்பனே அப்பா அவங்களுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் முன்னாடியே இருந்திருக்கும்பா. அதே போல தகப்பனே அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருந்திருக்காது. உண்மையிலேயே போட்டாங்கன்னா என்ன நடக்கும், நம்ம இறந்து போயிட்டோம்னா அப்பா எங்களை தேவன் எப்படி தப்புவிப்பார், எல்லாம் ஒரு குழப்பமான சூழ்நிலை அவங்களுக்கு வந்திருக்கா எங்களான்னு கூட தெரியல. ஆனா அதுல எல்லாத்துலயுமே அவங்க உறுதியா இருந்தாங்கப்பா. அதே போல எங்களுக்கு ஒரு மன உறுதிய, மன வைராகியத்தை இந்த காலை வேளையில தந்ததற்காக